மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வாஷிங் மிஷின் பிஜேபி, இதுதான் இன்னைக்கு வடக்குல மிகப்பெரிய ஒரு வாசகமாவே இருந்துட்டு இருக்கு. வட மாநிலங்கள் முழுக்க வாஷிங் மிஷின் பிஜேபி அப்படின்ற வார்த்தை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அஜித் பவார், அவர் துணை முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு. பதவி ஏற்ற மறுநாளே அவர் மேல ஐடில பெண்டிங்ல இருந்த கேஸ், 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அவருடைய சொத்துக்கள் எல்லாமே முடக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த சொத்துக்கள் எல்லாமே விடுவிக்கப்பட்டு இவர் எந்த குற்றமும் செய்யல, இவர் எந்த ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்தவாதி அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பு ஒன்று கொடுத்து அவரோட 1000 கோடி சொத்து இப்ப அவர் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பேற்பட்ட, அதாவது மிகப்பெரிய ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டு நரேந்திர மோடி உட்பட, தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய கட்சியில ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு ஆயிட்டாங்க, அவங்களோட கூட்டணியில ஒரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அவங்களோட பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு ரசிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா. அதனாலதான் வாஷிங் மிஷின் பிஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பெரிய அளவில் இன்னைக்கு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கேஸ் எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, 2021 காலகட்டத்தில் தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே முடக்கம் செய்யப்பட்டது. அதாவது 2019 இருந்து 2022 வரைக்கும் அங்க காங்கிரஸ், சிவசேனா, என்சிபி இவங்களுடைய கூட்டணியில ஒரு ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அந்த ஆட்சியில முதலமைச்சரா உத்தவ் தாக்கரே இருந்தாரு, துணை முதலமைச்சர் பொறுப்புல அஜித் பவார் இருந்தாரு, என்சிபி சார்பில் அஜித் பவார் இருந்தாரு. அப்ப அந்த காலகட்டத்தில் பிஜேபி சார்பில் அந்த கூட்டணி மேல பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தாங்க. அப்படி என்சிபி மேல சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, என்சிபி மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்யறாங்க. குறிப்பா அஜித் பவார் பினாமி சொத்துக்கள், பல சொத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க. இந்த பினாமி சொத்துல மட்டுமே அவங்கள்ட்ட 1000 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இது இல்லாம தனியா கூட்டுறவு வங்கி சார்ந்து ஒரு 25,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு. பொதுவாகவே நீர்ப்பாசனம், சுரங்க ஊழல் அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தத்தில் அஜித் பவார், சரத்பவார் இவங்க 70,000 கோடி ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுல அஜித் பவார் மேல மட்டும் கூட்டுறவு வங்கியில அவரோட மனைவிக்கு பல வகையான கான்ட்ராக்ட் செஞ்சு கொடுத்தாரு, பல வகையான கடன்கள் தள்ளுபடி செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதுல ஒரு 25,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. இந்த பினாமி சொத்து அப்படின்னு மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு. இந்த சொத்துலாம் சொல்லப்பட்டு அந்த டைம்ல 2021 அக்டோபர் 7ஆம் தேதி அஜித் பவாருக்கு சொந்தமான பல இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டது. அப்போ அவரு காங்கிரஸ் கூட்டணியில துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. பல இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான அவரோட சொத்துக்கள் முடக்கம் செய்யப்படுது. வருமான வரித்துறை சார்பில் முடக்கம் செய்யறாங்க. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா சட்டாராவில் இருக்கக்கூடிய சுகர் ஃபேக்டரி, அந்த சுகர் ஃபேக்டரி மட்டுமே 400 கோடி ரூபாய் அதோட மதிப்புன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு பிளாட், அந்த பிளாட்டோட மதிப்பு 20 கோடி. அதுக்கப்புறம் கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட், அந்த ரெசார்ட் 250 கோடி ரூபாய் அதோட மதிப்பு. இப்படி அவருடைய பல்வேறு சொத்துக்கள் 1000 கோடி ரூபான சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கிடுறாங்க. இந்த வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இடி அவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த கூட்டுறவு வங்கி சம்பந்தமான ஊழல் நடந்துருச்சு, அவர் மனைவிக்கு கடன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கூட்டுறவு வங்கி சம்பந்தமா அந்த இடி வழக்கு பதிவு செஞ்சதுலயுமே இந்த சர்க்கரை ஆலை இருக்குல்ல, அதுலயுமே பல்வேறுபட்ட முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி இடி சார்பிலுமே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இடி அமலாக்கத்துறை சார்பில் இவங்க பேர் எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டுச்சு. அஜித் பவார், அவருடைய மனைவி சுனேத்ரா பவார் இவங்களுடைய பேருமே எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ என்சிபி இவர் மேல இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாமே அவருக்கு பல்வேறு வகையான அழுத்தம் கொடுக்கப்பட்டு, எங்களுடைய கூட்டணிக்கு நீ வந்துட்டனா உன்னுடைய பாவங்கள் ரட்சிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னதால அவருமே என்சிபி 2ஆ பொளந்துகிட்டு தன்னுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து பாஜக கூட்டணியில சேர்ந்தாரு. இப்படி பாஜக கூட்டணியில சேர்ந்த உடனே அந்த ஸ்பாட்லயே அவருக்கு முதல் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அது என்னன்னா, இடி சார்பில் அவர் மேல கேஸ் ஃபைல் செஞ்சாங்க தெரியுமா, அதுக்கு அடுத்த வருஷம் இடி சார்பில் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்றாங்க. இந்த வழக்குல யார் யார் பேர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த எஃப்ஐஆரோட ஷீட்ல அஜித் பவாரோட பேரு அந்த இடத்துல இல்ல, அவரோட பேரை நீக்கப்பட்டது. அங்கேயே முதல் பாவ மன்னிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இப்போ இந்த பினாமி வழக்குன்னு சொல்லப்படுது இல்லையா, இந்த பினாமி கேஸை வருமான வரித்துறை சார்பிலையுமே வழக்கு பதிவு செஞ்சாங்க. மகாராஷ்டிரா காவல்துறை சார்பில் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை அவங்க சார்பிலையுமே ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அந்த வழக்குல அஜித் பவார் மேலேயுமே வழக்கு பதிவு செய்யப்படுது, அவரோட மனைவி சுனேத்ரா பவார் மேல பதிவு செய்யப்படுது, அவருடைய மகன் பாரத் பவார் அவர் மேலேயுமே வழக்கு பதிவு செய்யப்படுது. இப்படி இவங்க 3 பேர் மேலே வழக்கு இருந்துகிட்டு விசாரணை நடந்துட்டு இருக்குது. இப்ப சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அஜித் பவார் தன்னோட மனைவி சுனேத்ரா பவாரை தேர்தலில் நிக்க வைக்கிறாரு, ஒரு வேட்பாளரா போட்டியிட வைக்கிறாரு. அந்த போட்டி தேர்தல் மே மாசம் இந்த தேர்தல் நடக்குது. கரெக்டா ஏப்ரல் மாசத்துல பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் அவங்களுடைய சார்பில்
அந்த கேஸ்ல இருந்து சுனேத்ரா பவர் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அவங்க வந்து பினாமி சொத்துலாம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பா அந்த கூட்டுறவு வங்கி, அந்த கூட்டுறவு வங்கியில வந்து இவங்க வந்து ஊழல்ல ஈடுபட்டாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அந்த ஆதாரம் இல்லைங்க, அந்த பேங்க்ல எந்த ஒரு லாஸுமே ஏற்படலைங்க. ஆரம்பத்துல 25,000 கோடி ஊழல், 25,000 கோடி இழப்புலாம் சொல்லப்பட்டுச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்க 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 ஊழலே செய்யலைங்க, அவங்க வந்து அந்த பேங்க்குக்கு எந்த ஒரு லாஸுமே ஏற்படலைங்க, அதனால இந்த கேஸை நாங்க இதோட முடிச்சிடறோம்னு சொல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அந்த கேஸை ஒட்டுமொத்தமா மூடிட்டாங்க. அவங்க அங்கேயே இரண்டாவது ஒரு பாவ மன்னிப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு தேர்தலில் போட்டிட்டாங்க. அப்புறம் தேர்தல் அவங்களோட மனைவியை ஒரு படுதோல்வி அடைஞ்சாரு. இதுக்கு பிறகு இப்ப திரும்ப இவங்களுடைய கூட்டணியில நீங்க தேர்தலில் போட்டியிடும் போது 288 தொகுதி கொண்ட அந்த மகாராஷ்டிராவில் 230 தொகுதிகளில் பாஜக அவங்களுடைய கூட்டணியை ஒரு பெரிய ஒரு வெற்றி அடைகிறாங்க. இப்போ அவங்க முதலமைச்சர் பொறுப்புக்கு பாஜகவே முதலமைச்சர் பொறுப்பேற்றி தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சரா வராரு. துணை முதலமைச்சரா அஜித் பவார், ஷிண்டே, இவங்க 2 பேருமே துணை முதலமைச்சரா வராங்க. இப்படி இவங்க பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்றதுக்கு மறுநாள் அவருடைய கேஸ், அடுத்து பெண்டிங்ல இருந்த கேஸ், வருமான வரித்துறை சார்பில் அவரோட 1000 கோடி சொத்துக்கள் வந்து முடக்கம் செய்யப்பட்டிருந்தது இல்லையா, அந்த 1000 கோடி சொத்துக்களுமே அவர்கிட்ட இருந்து விடுவிப்பு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஒட்டுமொத்தமா முடிக்கிற மாதிரி தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பு எங்க வருதுன்னு பார்த்தோம்னா ஐடி அப்பீல் ட்ரிபியூனல், அதாவது இந்த வருமான வரி சார்ந்த கேஸை வந்து ட்ரிபியூனல் கோர்ட்ல தான் விசாரிக்கப்படும். எப்படி பசுமை தீர்ப்பாயம் இருக்குதோ, வக்ஃபுக்கு ஒரு ட்ரிபியூனல் கோர்ட் இருக்கும், அதே மாதிரி ஐடியோட கேஸுகள் விசாரிக்கிறதுக்காக ஐடி அப்பீல் ட்ரிபியூனல் இருக்கும். அந்த தீர்ப்பாயத்துல இப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு இந்த மாதிரி இவங்க வந்து பினாமி சொத்துக்களை வாங்கினாங்க, பினாமி முறைகேட்டில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் வந்து வருமான வரித்துறை வந்து அவங்க சமர்ப்பிக்கல. அவங்களுடைய டிரான்சாக்ஷன் எல்லாமே பேங்க் வழியா தான் அவங்களுடைய டிரான்சாக்ஷன் நடந்தது. மற்றபடி பேங்கை தாண்டி எந்த ஒரு இடங்கள பினாமி சொத்து வாங்குறது, பினாமி சொத்தை விற்கிறதுன்னு சொல்லி இந்த முறைகேட்டில் அவங்க ஈடுபட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த வழக்குல இருந்து அவங்கள வந்து விடுவிக்கிறோம், அவங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செஞ்சு அவங்களுடைய 1000 கோடி சொத்துக்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க பதவியேற்ற மறுநாள் இப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு வருது. அப்புறமா வருமான வரித்துறை சார்பில் வந்து இந்த தீர்ப்பை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீடு செய்யக்கூடிய அந்த மனுவையுமே தீர்ப்பாயம் தள்ளுபடி செஞ்சிடறாங்க. தள்ளுபடி செய்யப்பட்டு இப்போ அவருடைய 1000 கோடி சொத்துக்கள் அவருக்கு விடுவிக்கப்படுது. இது அவர் துணை முதலமைச்சரா, பாஜகவுடைய கூட்டணியில துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு மறுநாள் இப்பேற்பட்ட விஷயங்கள் நடக்குது. இப்போ நம்ம என்ன கேட்கிறோம், அவர் வந்து பினாமி சொத்துக்கள்ல எந்த ஒரு முனைகேடுமே ஈடுபடல, எல்லாமே பேங்க் வழியா தான் அவரோட டிரான்சாக்ஷன் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது வந்து இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாதா? 2021 இந்த வழக்கு நடக்குது. 2021 இவரை எல்லாமே ஓப்பனா இருக்க போகுது, என்னென்ன முறைகேடு நடந்திருக்கா நடக்கலையா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்ப இத்தனை நாளா அது எல்லாமே இவங்க கண்ணுக்கு தெரியல. பாஜகவுடைய கூட்டணியில சேர்ந்ததுக்கு பிறகு, பாஜகவோட கூட்டணியில அவர் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு பிறகுதான் இவங்க வந்து முறைகேடு நடக்கல, இதனால எந்த ஒரு லாஸுமே ஏற்படலைங்க, அவங்க வந்து பேங்க் வழியா தாங்க எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே விடுவிக்கக்கூடிய, அதனாலதான் இன்னைக்கு வடக்கு முழுக்க வாஷிங் மிஷின் பிஜேபி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக், எதிர்கட்சியில இருக்கிறாங்க, எதிர்கூட்டணியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேல மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு சொல்றது. ஆனா அதுவே பாஜக பக்கம் வந்து பாஜக கட்சியில சேர்ந்தாலோ, பாஜக கூட்டணியில சேர்ந்தாலோ அவங்க எந்த ஒரு பாவமும் இல்லாம அவங்க ரசிக்கப்படுறாங்களே, இதனாலதான் இந்த கட்சி, இது கட்சி கிடையாது, இது ஒரு வாஷிங் மிஷின், வெளியில இருந்து அழுக்குகள் ஆளை குத்திட்டு இருந்து வாஷிங் மிஷின் பண்ணி எப்பா நீ பரிசுத்தமாயிட்டப்பா அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷின் தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு வடக்கு முழுக்க இந்த வாஷிங் மிஷின் பிஜேபின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகம் பெரிய அளவுல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிஜேபி இவங்க வந்து நாங்க தான் புனிதர்கள், எங்களை தவிர மற்ற எல்லாருமே ஊழல்வாதிகள், எல்லாருமே வந்து கரை படிஞ்சவங்க, ஆனா பாஜக தான் பரிசுத்தமான கட்சி அப்படின்னு சொல்லி ஊழலுக்கு எதிரான ஒரு உருட்டு ஒன்று உருட்டுவாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு தரதே இந்த பாஜக தான், பாஜக தவிர பெண்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு தரதில்ல அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட உருட்டுகள் உருட்டுவாங்க. ஆனா இங்க நடக்கிற மாதிரி ஊழல், இங்க நடக்கிற மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் வேற எங்கேயுமே நடக்கிறதுலாம் சொல்லணும். ஏன்னா இதே அஜித் பவாரோட விஷயத்துல அங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா, 2014 தேர்தலுடைய காலகட்டம், அதாவது 2014 அக்டோபர் 6 மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு மோடி பிரச்சாரத்துக்கு வரும்போது என்ன சொல்றாருன்னா, என்சிபி, சரத்பவாருடைய கட்சி என்சிபி, இந்த என்சிபின்றது இதோட ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா நேஷனல் கரப்டட் பார்ட்டி, அதுதான் இவங்களுடைய பேரு. இந்த கட்சியே வந்து ஒரு ஊழல் கட்சி அப்படின்றதுதான் அந்த கட்சியோட பேரு. என்சிபி கட்சியோட சின்னம் பாத்தீங்கன்னா கடிகாரம், அவங்களோட சின்னம் கடிகாரம் இருக்கும். அந்த கடிகாரத்துல வந்து 10-10 சொல்லி டைம் காட்டும். இந்த 10-10 எதை குறிப்பிடுது அப்படின்னா கடந்த 10 வருஷ ஆட்சியில வந்து இவங்க 10 மடங்கு ஊழல் அதிகமா செஞ்சிருக்கிறாங்க, அதை தான் இது குறிப்பிடுது. இது ஒரு மோசமான ஊழல் கட்சி. அஜித் பவார் வந்து பல்வேறு வகையான ஊழல்களை ஈடுபட்டு இருக்கிறாங்க, 70,000 கோடி அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்க பாஜகவுக்கு தான் ஓட்டு போடணும். பாஜக நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா இந்த ஊழல்வாதிகளால ஒரு கல்ல கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லி 2014 நரேந்திர மோடி பிரச்சாரம் செஞ்சது இன்னைக்குமே டைம்ஸ் ஆஃப் இந்தியா, என்டிடிவி மாதிரியான பல ஊடகங்கள்ல அந்த உண்மை ஆவணமாவே இருந்துட்டு இருக்குது. அப்ப அன்னைக்கெல்லாம் ஊழல் சொல்லி ஊழலிட்டு
இன்னைக்கு அவங்க கூட்டணி கட்சியில வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மன்னிக்கப்படுது, அவங்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும் கொடுக்கப்படுது. இதையும் தாண்டி பார்த்தோம்னா தேவேந்திர பட்னாவிஸ் இன்னைக்கு பாஜகவில் அங்க மகாராஷ்டிராவில் முக்கியமான தலைவராக இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு தான் திரும்ப முதலமைச்சர் பொறுப்புமே கொடுத்திருக்காங்க. இந்த தேவேந்திர பட்னாவிஸுமே அஜித் பவாரை குறித்து பல இடங்கள்ல பேசியிருக்காரு. அஜித் பவார் மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி, 70,000 கோடி வரைக்கும் சுரங்க ஊழல், நீர்ப்பாசன ஊழல், கூட்டுறவு வங்கி ஊழல், பினாமி சம்பந்தமான ஊழல் சொல்லி இப்படி 70,000 கோடி வரைக்கும் அஜித் பவார் ஊழல் செஞ்சிருக்கிறாரு. இந்த அஜித் பவாரை சிறையில் அடைக்கப்படணும், எக்காரணத்துக்கு கொண்டு அஜித் பவாரை நாங்க எங்க கூட்டணியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போற இடமெல்லாம் தேவேந்திர பட்னாவிஸ் இப்ப சமீபம் வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. அஜித் பவார் இவங்க கூட்டணியில வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாரு. இன்னைக்கு அவரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய அந்த அமைச்சரவையில இன்னைக்கு அஜித் பவார் ஒரு துணை முதலமைச்சரா பதவி கொடுத்து, அப்ப ஒட்டு மொத்தத்துல இவங்களுக்கு நீ ஊழல் சரி நான் ஊர்ல தான் ஊழலிடுமே தவிர எங்க மக்கபடி எங்க கட்சியில சேர்ந்தா உங்க ஊழல் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இன்னைக்கே எடுத்துக்கிறோமே அதானியோட ஊழல், அதானியோட நிறுவனம் எப்பேற்பட்ட ஊழல் நடந்ததுன்னு சொல்லி அமெரிக்காவோட வழக்கு நடத்தப்பட்டு அமெரிக்கா கைது வாரண்ட் கொடுக்குறாங்க, பிணை வாரண்ட் கைது வாரண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இந்தியாவில் அதை பத்தி வாயை கூட திறந்து பேச மாட்டாங்க. நாடாளுமன்றத்தில் அதை பத்தி பேச்சு நடத்துங்க, விவாதம் நடத்துங்கன்னு சொல்லி எதிர்கட்சிகளை கூப்பிட்டா அந்த விவாதத்துக்கு கூட தயாராத அளவுக்கு தான். அப்போ ஊழல் அப்படிங்கிறது எல்லாமே ஊருக்கு ஒரு உருட்டு தானே தவிர, ஊர் மத்தியில ஊழலிடுறது தானே தவிர ஆக்கப்பூர்வமா அந்த ஊழலுக்கு எதிராக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, வெறும் வாய் உதாரணம் மட்டும்தான் அப்படின்றத திரும்ப திரும்ப பாஜக நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு அது பயங்கரமா ஒரு பக்கம் உருட்டுவாங்க. இவங்களுடைய ஆட்சியில தான் மோசமான, பெண்களுக்கு மிக மோசமான ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. பல வெளிநாடுகள் இந்தியாவுக்கு பெண்கள் தனியா பயணம் செய்யாதீங்க அப்படின்னு எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்காங்க. மணிப்பூர்ல அந்த பெண்களுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், விளையாட்டு வீராங்கனைகளுக்கு நடந்த விஷயமா இருக்கட்டும், இவங்களுடைய கூட்டணியில இருந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய குமாரசாமி கட்சி, அந்த குமாரசாமியோட அண்ணன் மகன் பிரஜ்வல் ரேவண்ணா பெண்களை மோசமான நிலைமையில பயன்படுத்தி அதை வீடியோவா எடுத்து இப்படி மிரட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஒன்று உருவாச்சு. அந்த சர்ச்சை இவங்க தேர்தல் அவங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கடிதங்கள் அந்த டைம்ல வந்தது. ஆனா நீ என்னதான் நீ எப்பேற்பட்ட பெண்களை நாசப்படுத்தி இருந்தாலும் என் கூட கூட்டணி உன் தயவு எனக்கு தேவை அப்படின்னா நான் எப்பேற்பட்ட ஆள் கூடனாலும் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சு அந்த நபருக்கு குறிப்பிட்ட அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இதே நரேந்திர மோடி பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை நாசப்படுத்தின சாமியார் ராம் ரஹீம், இந்த ராம் ரஹீம் அந்த பெண்கள் விஷயத்துல மோசமா இருந்தாலும் சொல்லி ஜெயில பிடிச்சு போட்டாங்க. அந்த சாமியார் ராம் ரஹீமுக்கு பல நேரங்கள்ல பரோல் கொடுக்குறாங்க, இவங்க தான் பரோல் கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பரோல் கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம்னா தேர்தலுடைய நேரங்கள் எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அந்த தேர்தலுடைய காலகட்டத்தில் கரெக்டா அவருக்கு பரோல் கொடுத்து அவரை வச்சு ஒரு மறைமுக பிரச்சாரம் செய்யக்கூடிய இப்பேற்பட்ட வேலைகள். அப்ப நீ பெண்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமான காரியத்தை ஈடுபட்டாலும் சரி, உன் மூலியமா எனக்கு ஓட்டு கிடைக்குமா, அது மூலியமா எனக்கு சீட்டு கிடைக்குமா, நீ எப்பேற்பட்ட மோசம் செஞ்சாலும் சரி, நீ பெண்களை நாசப்படுத்தின சாமியாரா இருந்தாலும் சரி, நீ பெண்களை நாசப்படுத்தின அந்த கட்சிக்காரனா இருந்தாலும் சரி, நாட்டோட விளையாட்டு வீர மங்கைகள் அவங்கள நாசப்படுத்தியிருந்த பிரிஜ் பூஷன் மாதிரியான ஆளா இருந்தாலும் சரி, உன் மூலியமா எனக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்குன்னா அதை நான் எப்பேற்பட்ட எந்த லெவலுக்குனாலும் இறங்கி நான் பயன்படுத்துவேன். மற்றபடி பெண்களோட நலனை எனக்கு தேவையில்ல, நீ எவ்வளவு பெரிய ஊழல் செஞ்சதாலும் அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு ஆட்சியை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒரு ஆதாரமா தான் இன்னைக்கு அஜித் பவாருடைய அந்த சொத்துக்கள் எல்லாமே அவருக்கு விடுவிக்கப்படக்கூடிய, பதவியேற்ற மறுநாள் அவருடைய சொத்துக்கள்லாம் விடுவிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான காரியத்தில் திரும்ப திரும்ப இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவும் செஞ்சோம், இதை எதுவுமே மறைச்சி செய்யல பாஜக, இது எதுவுமே மறைச்சி செய்யல, எல்லாமே ஓப்பனா தான் செய்யறாங்க. எங்க கையில ஆட்சி இருக்குது, புலனாய்வு அமைப்புகள் எங்க கையில இருக்கு அப்படின்ற அந்த துணிச்சல்ல எல்லாமே ஓப்பனா தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு செஞ்சாலுமே அந்த வடக்கு மக்கள் துணிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட தான் செய்யறாங்க. காரணம் என்னன்னா இவ்வளவு செய்ய வேண்டிய அராஜகங்கள்லாம் செய்யறாங்க, அந்த மக்கள் இதை வேடிக்கை பாக்குறாங்க. இது எல்லாத்தையுமே மறைக்கக்கூடிய விதத்துல இந்து மதத்தை நாங்க தான் பாதுகாக்க வந்திருக்கோம், ராமரை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம கடவுள் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள்களை வச்சு ஒரு அந்த மக்களை மூலச்செலவு செய்யறதால அந்த மக்களால் எதையுமே அடுத்து யோசிக்க முடியல. எல்லாமே கண்ணு முன்னாடி பாக்குறேன், என்னடா அப்படி அராஜகம் நடக்குது அப்படின்னு பாக்குறான். தேர்தலோட நேரத்துல கடவுளை வச்சு அவங்களுக்கு ஒரு பிரச்சாரம், கடவுள் பேர்ல ஒரு மூலச்செலவு செய்யப்படுறதால ஐயோ கடவுளை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் அந்த மூலச்செலவுக்கு மயங்கிடுறாங்க. அதனால அந்த மக்களுக்கு தெளிவு ஏற்படுற வரைக்கும் பாஜகவுடைய இந்த அராஜகத்தை யாராலையும் நிறுத்தவும் முடியாது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.